Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Chapter 12 Electricity and Circuits. So in the previous class we had discussed about electric cell, bulb and its terminal and how to make a electric circuit using bulb, electric cell and wire. So now we are going to see about an electric circuit. Refer page number 119. An electric circuit. In activity 2, you connected one terminal of the electric cell to the other terminal through wires passing to and from the electric bulb. So activity 2ல electric cell electric bulb ஓட wires மூலமா என்ன பண்ணோம் நம்ம connect பண்ணோம். And note that in the arrangement shown in figure 12.5a and f, the two terminals of the electric cell were connected to the two terminals of the bulb. So page number 118ல figure 12.5ல different arrangements நம்ம பார்த்தோம். So 6 different arrangementsல figure A and Fல மட்டும் bulb வந்து glow ஆகுது. B, C, Dல bulb glow ஆகலை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஏலையும் எஃப்லையும் எலக்ட்ரிக் செல்லோட டூ டெர்மினல்லேருந்து வரக்கூடிய ஒயரும் பல்பில் உள்ள டூ டெர்மினல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எஃப்லேயும் அப்படி தான். ஸோ அதனால தான் பல்ப் என்ன ஆகுது, அதாவது டெர்மினல்ஸ் மாறினாலும் இந்த டூ டெர்மினலோட என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் பல்ப் வந்து நமக்கு எரியுது. ஸோ சச் அன் அரேஞ்ச்மெண்ட் இஸ் an example of an electric circuit. ஸோ இந்த மாதிரி பல்ப் க்ளோ ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் என்னது, எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ the electric circuit provides a complete path for electricity to pass between the two terminal of the electric cell. ஸோ அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பாத், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பாத்தை என்ன பண்ணுது, உருவாக்குது அந்த இடத்துல டூ டெர்மினல்ஸ்க்கு இடையில். ஸோ த பல்ப் க்ளோஸ் ஒன்லி வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். ஸோ பல்ப் வந்து கரண்ட், அந்த சர்க்கியூட் ஃபுல்லாக பல்ப் கரண்ட் பாஸ் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு பல்ப் க்ளோ ஆகும். ஸோ சர்க்கியூட் பிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து கேப் இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு அங்கே வந்து ஒரு பிளாக் வருது. ஸோ அதனால் நமக்கு என்ன வரல, பல்ப் வந்து எரியலை. ஸோ இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் the direction of current is taken to be from the positive to the negative terminal of the electric cell. ஸோ கீழே பிக்சரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல் இருக்குது, எலக்ட்ரிக் பல்ப் இருக்குது. ஆரோ மார்க் வந்து எலக்ட்ரிக் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எப்போதுமே அந்த கரண்டோட டைரக்ஷன் என்னென்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் தான் அந்த கரண்டோட டைரக்ஷன். So this is very important point. So electric circuit la the direction of current is taken to be from the positive to the negative terminal of the electric cell. So when the terminals of the bulb are connected with that of the electric cell by wires, the current passes through the filament of the bulb. This makes the bulb glow. So electric cell, electric bulb இதை நம்ம வயர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் செல்லில் உள்ள கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி வயரில் பாஸ் பண்ணி பல்பில் போகும்போது பல்பில் உள்ள டெர்மினல்ஸ் மூலமாக ஃபிலமெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது ஃபிலமெண்ட்டில் தான் நமக்கு லைட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் an electric bulb does not glow even it is connected to the cell. ஸோ எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் எலக்ட்ரிக் செல்லை நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தால் கூட என்ன பண்ணாது, பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஸோ திஸ் மே ஹேப்பன் இஃப் த பல்ப் ஹேஸ் ஃபியூஸ்டு. ஸோ இது பல்ப் ஃபியூஸ் ஆகிருந்தால், ஸோ அரேஞ்ச்மெண்ட் சர்க்கியூட் நம்ம ப்ராப்பராக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பல்ப் க்ளோ ஆகலை அப்படின்னா பல்ப் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ லுக் அட் எ ஃபியூஸ் பல்ப் கேர்ஃபுல்லி இஸ் த ஃபிலமெண்ட் இன்சைட் இட் இன்டாக்ட். ஸோ ஒரு ஃபியூஸான பல்பு அண்ட் ஒரு நியூ பல்ப் எடுத்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ நியூ பல்பில் டூ டெர்மினல்ஸில் ஃபிலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபியூஸான பல்பில் டூ டெர்மினல்ஸில் ஃபிலமெண்ட் கனெக்ட் ஆகாமல் என்ன பண்ணியிருக்கும், கட் ஆகிருக்கும். ஸோ an electric bulb may fuse due to many reasons. ஸோ பல்ப் ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஸோ ஒன் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன் ரீசன் ஃபார் எ பல்ப் டு ஃபியூஸ் இஸ் எ பிரேக் இன் இட்ஸ் ஃபிலமெண்ட். ஸோ பல்பில்
அந்த ஃபிலமெண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ எ பிரேக் இன் த ஃபிலமெண்ட் ஆஃப் an electric bulb means a break in the path of the electric current between the terminals of the electric cell. ஸோ ஃபிலமெண்டில் எலக்ட்ரிக் பல்பில் ஃபிலமெண்டில் நமக்கு பிரேக் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில், அதாவது பிரேக் இன் த பாத் ஆஃப் த கரண்ட் பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் செல். ஸோ அந்த சர்க்கியூட்லேயே இந்த டெர்மினல்ஸ்க்கு எலக்ட்ரிக் செல்க்கு இடையில் உள்ள டெர்மினல்ஸ்க்கு பிரேக் இருக்குது நம்ம மீன் பண்ணிக்கலாம். So therefore a fuse bulb does not light up as no current passes through its filament. Can you explain why the bulb did not glow when you tried to do so with the arrangements shown in figure 12.5 B, C, D and E? ஸோ இப்போ நம்ம பேஜ் நம்பர் 118ல் அந்த ஃபிகர் 12.5ல் பிசிடி வந்து நமக்கு சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் நமக்கு என்ன ஆகலை, பல்ப் வந்து க்ளோ ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா என்ன ஆயிருக்கு நமக்கு பியில் வந்து இப்போ நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகலை, சியில் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகலை, டியில் பல்பில் உள்ள 2 டெர்மினலுமே பல்போட நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டெர்மினல்ஸ் வந்து இங்கே ப்ராப்பராக என்ன ஆகலை, கனெக்ட் ஆகலை, அதனால் பல்பில் வந்து க்ளோ ஆகலை. ஸோ நவ் we know how to make a bulb light up using an electric cell. Would you like to make a torch for yourself? ஸோ இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் செல் ஒரே ஒரு பல்ப் வச்சு ஒரே ஒரு ஒயர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து சர்க்கியூட் மேக் பண்ணி அந்த பல்பை எரிய வைக்க போகிறோம். ஆக்டிவிட்டி 3, டேக் எ டார்ச் பல்ப் அண்ட் எ பீஸ் ஆஃப் ஒயர். ஒரு டார்ச்சில் உள்ள பல்பை நம்ம எடுத்துக்கணும் அண்ட் ஒரு ஒயர் எடுத்துக்கணும் அண்ட் ரிமூவ் த பிளாஸ்டிக் கவரிங் அட் த 2 ends of the wire as we did before. So wrap one end of a wire around the base of an electric bulb as shown in figure 12.7. ஸோ எலக்ட்ரிக் செல் ஒரு பல்ப் எடுத்துகிட்டு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதில் பல்பில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டெர்மினல்லேருந்து அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரிக் பல்போட நெகட்டிவ் டெர்மினலோட என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இப்போது பல்போட பேஸில் அடியில் உள்ள டெர்மினலையும் எலக்ட்ரிக் செல்லில் டாப்பில் உள்ள டெர்மினலையும் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம ஒரே ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபிக்ஸ் த அதர் end of the wire to the negative terminal of an electric cell with a rubber band. Now bring the tip of the base of the bulb, that is its other terminal, in contact with the positive terminal of the cell. ஸோ பல்போட நெகட்டிவ் டெர்மினலையும் எலக்ட்ரிக் செல்லோட நெகட்டிவ் டெர்மினலையும் நம்ம வயர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி ரப்பர் பேண்டு ஆர் செல்லோட்டப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பல்போட பாசிட்டிவ், அதாவது பேஸ் கீழே உள்ள டெர்மினலையும் எலக்ட்ரிக் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலையும் நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், காண்டாக்ட் பண்ண போகிறோம். So does the bulb glow? Now move the bulb away from the terminal of the electric cell. Does the bulb remain lighted? Is this not similar to what you do when you switch your torch on or off? ஸோ இதில் இந்த பல்போட பேஸை இந்த எலக்ட்ரிக் செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம டைரக்ட் காண்டாக்ட் பண்ணும்போது பல்ப் க்ளோ ஆகும். அந்த காண்டாக்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது பல்ப் வந்து எரியாது. ஸோ இதே ப்ராசஸ் தான் எங்கே இருக்குது அப்படின்னா டார்ச்சில் இருக்குது. ஸோ டார்ச் லைட்டில் நம்ம ஆன் பண்ணும்போது பல்ப் எரியும், ஆஃப் பண்ணும்போது பல்ப் எரியாது. ஸோ இதே செட்டப் தான் டார்ச்சில் இருக்குது.